ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு பெண் அழைப்பு. அதாவது பிஎட் நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி பெண் அழைப்பு. நாளைக்கு மேரேஜ். நாளைக்கு வந்து என்னால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். வேறு வேலையாக வெளியே போக வேண்டியிருக்கு. அதனால் பெண் அழைப்பு பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டுருக்கேன். என்ன அவளோட மேரேஜில் ஒரு ஸ்பெஷல்னால், எனக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகிடுச்சி. 2 பேபிஸ் இருக்காங்க. பட் இப்போ தான் அவளுக்கு வந்து மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய வரன் வந்து போயிட்டு இருந்தது. அவள் வந்து ஒரே குறிக்கோளோடு இருந்தா, நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் படித்தும் மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சி. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற அண்ணா என்ன சொல்லிட்டாராம், நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து படிக்கலாம், நீ வந்து உன்னோட எய்மை வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் மேரேஜுக்கு வந்து ஒத்துக்கிட்டா. தனியாக 2 குழந்தைங்கள எடுத்துகிட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என் தங்கச்சியை தான் கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன். எனக்கு இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுக்காகன்னா 2 ஹார்ட்டை ஒட்டி வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த டெக்கரேஷன். அதனாலவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதில் நான் மட்டும்தான் பிஎட் முடிச்சுட்டு வந்து எந்த வேலைக்கும் போகாமல் வெறும் விஐபியாகவே இருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரொம்ப க்யூட்டாக சிம்பிளாக தான் இருக்குது. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். காலையில் வந்து பாண்டிச்சேரி கிளம்பியாச்சு. லட்டு குட்டிக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணாமல் வந்துட்டேன் டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது. ஸோ இப்போ வந்து பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டிக்கு தான் போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு வர கிளம்பிட்டுருக்கோம். அவனோட ஃபைலு, அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் காலையிலேயே. நான் வியர் பண்ணியிருக்க இந்த சுடி வந்து ஃபீடிங் சுடி தான். மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். யாராவது ஃபீடிங் மதர்ஸ் நியூ மாம் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வியர் பண்ண. இன்விசிபிள் ஜிப் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. லட்டு குட்டி பாருங்கள், அவங்க அப்பா கூட நின்றுட்டு வேடிக்கை சூப்பராக பார்த்துட்டு வரான். கவின் வந்து முன்னாடி சீட்டில் செட்டில் ஆகி உட்காந்துட்டான். அப்புறம் போகிற வழியில் இந்த மாதிரி பசுமையாக இந்த நெல் வயல், அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் லோக்கலில் இருக்குது. அதாவது பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த சைடு வந்து ஒரு உயரமாக ஒரு மரம் தான் அதிகமாக வந்து பயிர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. செஞ்சிக்கோட்டை, எல்லாருக்கும் செஞ்சிக்கோட்டையோட வரலாறு தெரியும்னு நினைக்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடம்லாம் வந்து சுற்றி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க, செஞ்சி பட்டணம் அழிஞ்சு தான் சென்னை பட்டணம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு செஞ்சி வந்து பிரம்மாண்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். விவசாய நிலம், கோட்டை, அரண்மனை அப்படின்னு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கல்லுலேயே தான் எல்லாம் செஞ்சுருப்பாங்க. அப்புறம் போகிற வழியே வந்து டிஃபன் வந்து முடிச்சிட்டோம். ரொம்ப பெரிய ஹோட்டல்னு நினைக்கிறேன். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுனால ஹோட்டல் வந்து காலியாக இருந்துச்சு. ஏன்டா இந்த ஹோட்டலுக்கு போனோன்னு ஆயிடுச்சு. பட் பசி என்ன பண்ணுறது, நான் ஒரு பொங்கல் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். அவங்க 3 பேரும் தோசை சாப்பிட்டாங்க. வரும்போது வந்து ஹோட்டல்லே ஒயிட் ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து சமைச்சு சாப்பிட லேட் ஆகிடும். ஸோ அதுக்காக கூட உட்காந்ததும் கவின் வந்து எனக்கு வலை தான் வேணும், வலை தான் வேணும்ன்றான். என்னடா வலைன்னு பார்த்தா இலையே கேட்குறான் போல். சரி அப்புறம் இலையிலே சாப்பிட்டான். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.